வெல்கம் டு பாஸ்கீஸ் ஆர். வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே, கலக்கநாடி ஃபேன்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கமிங் ஆல் டு ஆர். ரைட் சார். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸோட மேட்ச் போன முறை வாங்கின அடிக்கு ஒரு எப்படியாவது பதிலடி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு டீம் இன்னைக்கு உள்ள வந்துச்சு. பட் ஆனா இந்த ரெண்டு டீம் மீட் பண்ண இந்த மேட்ச் மழையால கால் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். சொல்லுங்க சார், மேட்ச் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்? நீங்க ஒரு பால் ரன் அடிக்கலன்னா ஒரு மரம் நடுறோம்னு பேசியிருந்தீங்கல்ல. மழை பொறுமை போயிடுச்சு. நான் ஃபுல்லா மழையை கொட்டிட்டு நானே லட்சியம் காடா மாத்திடுறேன் அப்படின்ற மாதிரி மழை வந்தது. ஹிடன் கார்டன் ஆயிட போகுது. ஈடன் கார்டன் கட்சியில இன்னைக்கு தான் இவங்க இந்த பிரப்சம் ரன் ஒருத்தர் இருக்காரு. அவருடைய பேரு பிரப் 6 ரன் அப்படின்னு வச்சிடலாம். ஏன்னா அவர் ஒரு 2 மேட்ச் ஃபெயில் ஆனா அடுத்து ஒரு 3 மேட்ச் அடிக்கிறார் பாருங்க. ஒரு அடி அது ஓடி அடிக்கல. எந்த கிரவுண்டா இருந்தாலும் எந்த போலரா இருந்தாலும் நான் மெருகிறேன். ஒரு 30 பால் ஆனா 80 ரன். ஸோ டிலைட்டா இருக்கு. ஒரு டிக்கெட்ஸ் ஒர்த்துனா பிரப்சம் ரன் பேட்டிங் தான். ஸோ அவரு கலக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு நம்ம பிரியான்ஸ் இருக்காரு. அவர் ஆஃப் தி யங்ஸ்டர்ஸ் ஓப்பனிங்ல கரெக்டா டெம்பரமெண்ட் பிளஸ் அக்ரெஷன் அப்படிங்கிறவருடைய ஃபார்முலா அவர் கரெக்டா புரிஞ்சுட்டு அவரு ஒரு ஆட்டம் ஆடி இருக்காரு. ஸோ அது அவங்க 2 பேர் டாப் கிளாஸ். அப்கோர்ஸ் ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு யூஸ்வல் வழக்கமான ஒரு நாக் ஒன்று ஆடினாரு. இந்த மேட்ச்ல நான் கவனிச்சதுல நிறைய பேசுவோம். பட் இந்த மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் இவங்க டீல் பண்ண விதம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது இந்த மேட்ச். அது நம்ம பேசுவோம். நானும் அதான் இன்ட்ரெஸ்டிங்கா பேசலாம்னு நினைச்சு வச்சிருந்தேன் சார். அதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பத்தி பேசலாம். வைபவ் அரோராவோட சேர்ந்து நிதிஷ் ராணா கூட இந்த ஒரு பவர் பிளேல போடுறதுக்காக இன்னைக்கு ஒரு சேஞ்ச் அவங்க பண்ணி உள்ளுக்குள்ள சேத்தன் சக்காரியாவை கொண்டு வந்திருந்தாங்க. சோ அவருடைய டெபியூ மேட்ச் ஃபார் கேகேஆர் இன்னைக்கு சேத்தன் சக்காரியா அண்ட் வைபவ் அரோராவோட அந்த ஓப்பனிங் ஸ்பெல்ல பொறுத்த வரைக்கும் மாஸ்டர்லி நாக்ஸா அந்த ஒரு கவர்ஸ் மேல அடிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு லெக் சைட்ல அடிக்கிறதுல இருந்து சொல்லி 2 பேட்ஸ்மேனும் ஒரு வெர்சட்டாலிட்டியை காட்டினாங்க. பவர் பிளே ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. சோ அந்த பவர் பிளே சொல்லுங்க. சக்கரையா அவர் இவ்வளவு நாள் கழிச்சு திடீர்னு ரொம்ப பிரமாதமா போடுது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபண்டாஸ்டிக்கா போடுது. நான் கூட யோசிச்சிருந்தேன், சப்போஸ் ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் ஆடுறாங்கன்னு வச்சுங்களேன், அங்க அவங்க சால்ட்டை வச்சு ஓபன் பண்றாங்க, இங்க சக்கரையா ஆடுறாங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு நினைச்சேன். ரொம்ப ரியல் ஃபீஸ்ட் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போடுறாரு. அப்புறம் அதான் அவங்க 2 பேரும் இந்த எலிமெண்ட்ஸ் பாஸ். அவங்க சென்ஸ் ஆஃப் டைமிங் அண்ட் அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியல எந்த சைட்லயுமே. 2 சைட்லயும் பிரமாதமா அடிக்கிறாங்க. எந்த போல இருந்தாலும் அடிப்பாங்க போல இருக்கு. அதை இது வரைக்கும் அவங்க டிசப்பாயிண்டே பண்ணல. இந்த பவர் பிளே வந்ததுன்னா இட் இஸ் ஃபார் 6s and 4s. ஸோ ரியலி என்ஜாய். அவங்க கரெக்டா ஆடுறாங்க. 200 நோ டவுட் தே ஸ்கோர் 200. நான் இன்னும் நிறைய போகணும்னு நினைச்சேன். கொஞ்சம் பேட்டிங் ஆர்டர்ல சில சொதப்பெல்லாம் பண்ணாங்க. ஏன்னா மேக்ஸ்வெல் டிசைட் பண்ணிட்டாரு, மொத்த சீரீஸ் சேர்த்து 20 ரன் அடிக்கணும் டிசைட் பண்ணிட்டாரு. ஓகே, அவர் மொத்த அக்ரிகேட்டட் 25 அடிப்பாரான்னு டவுட்டா இருக்கு. மேக்ஸ்வெல் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. யாராவது ஒருத்தர் கீப்பரே க்ளோவ் எடுத்து நான் வேணா ஸ்பின் போட்டேன், இந்த நாடுறேன் ஒரே போட்டி எல்லா போலர்ஸ்ல மேக்ஸ்வெல் நாடுகிட்டா என்ன மிஞ்சி போனா ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ண போவாரு. அடுத்த பால் வெறித்தனமா ஒரு சுத்து அப்படி ஆயிடுவாரு இல்ல. ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ண வச்சாரு நம்ம வரும்னு. நீங்க என் சன் ராகிட்ட கேட்டு பாருங்க. நெக்ஸ்ட் பால் பாரு, மிஸ்ஸைல் மாதிரி ஒரு பால் வரும். இந்த ஆள் எகிர்றா இல்லையா பாருன்னா, அந்த சாக்டருக்கு ஒரு பால் போட்டா தெரியுமா, ஃபாஸ்ட் மைக்கேல் ஹோல்டிங் மாதிரி ஒரு செம்ம டெலிவரி போட்டார் ஸ்பீடு. அதே மாதிரி ஃபுல் ஃபாஸ்ட். அது என்னமோ இப்ப துடுப்பு போடுற மாதிரி இல்ல, தாலாட்டு தேவானம் மாதிரி துடுப்பு போட்டு எல்லாரையும் பார்த்தாரு. எல்லாரையும் விதவிதமா பாக்குறாரு. ஒவ்வொருத்தர் க்ளோஸ் அப்ல டிவி சீரியல்ல ஒரு சின்ன ஷாக் வந்தா 6 கேரக்டர்ஸ்ல அடுத்தடுத்து ரியாக்ட் பண்ண உடனே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்தடுத்து மெதுவா நீங்க காமிங்க ஷாக்கு, அடுத்து நீங்க எல்லாரையும் பாக்குறாரு. அது போல்டு. ஆக்சுவலா போல்டு பேல் விழுந்தாச்சு, லைட்லாம் இருந்துட்டு விழுந்தாச்சு. அதுக்கு இப்படி ஒரு நடிப்பு ஆஸ்கார் போடுறது எனக்கு புரியல மேக்ஸ்வெல். சார் இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, இவங்க வருண் சக்கரவர்த்தி அந்த மாதிரி ஒரு பால் போடுறது அவ்வளவு ஃபாஸ்டா போடலனாலும் ஆக்சுவலா அவரோட பவுலிங் ஸ்டைலுக்கு இது வெளியே வருமா உள்ள போகுமா அப்படிங்கிறது தெரியாம பேட்ஸ்மேன் கன்ஃபியூஸ் ஆகிறதே அவரா இருந்தாலும் சரி, சுனில் நாராயணா இருந்தாலும் சரி, அந்த லென்த் தான். அந்த ஒரு லென்த் பாலா குட் லென்த்ல அவங்க போடுறதுதான் ஒரு கன்ஃபியூஷனே கொடுக்கும். பட் இன்னைக்கு அவங்க ஃபுல்லாவே ஃபுல்லிஷா போட்டாங்க. அதை நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்பின்னர்ஸ் இவங்க ஸ்வீப், ரிவர்ஸ் ஸ்வீப், ஸ்விட்ச் ஹிட் என்னென்னமோ அடிச்சு இவங்க 2 பேரும் காலி பண்ணிட்டாங்க. பட் அவங்க ஏன் அவ்வளவு ஃபுல்லிஷ்ல போட்டாங்கன்றது தான் எனக்கு என்னோட क्वेश्चन இருக்கு. ஒரு விஷயம் இப்போ சொல்ல பாலா, நம்ம பேசும்போது 2-3 இயர்ஸ் பேக் சிஎஸ்கே கேகேஆர் ஒரு மேட்ச் போது நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன்
லெஃப்ட் ஹேண்டர்ஸை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப பெரிய சக்சஸ் இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஸ்பின் வந்து ரைட் ஹேண்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதுல டவுட்டே கிடையாது. அவங்களோட 8 ஓவரும் தப்பி இப்படி ஆடி அப்படி ஆடி இன்னர் எட்ஜ் அவுட் எட்ஜ் ஏதோ அந்த ஸ்லாட்ல போடவே மாட்டாங்க. இப்போ அப்பயே சொன்னேன், லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா அவங்க ஆடுறாங்க, ப்ரெடிக்டபிளா இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு ஈஸியா அவங்கள ஜட்ஜ் பண்ணிடுறாங்க, எப்படி அசஸ் பண்றாங்க. இன்னொன்று, நம்ம சிஎஸ்கே பேட்டர்ஸ் சம்படி லைக் ருத்ராஜ் கைக்வாட் அவங்களுக்கு இறங்கி ஸ்ட்ரெயிட்டா ஆடுற பழக்கம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அவங்க டெக்னிக். அப்படி இறங்கி ஆடினாங்கன்னா கவுண்டர் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். இப்போ லெஃப்ட் ஹேண்டர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் சர்ப்ரைஸ் ஆச்சு. அது உண்மையான மாதிரி. ஏன்னா சுனில் நாராயணுக்கு பிரியான்ஷ் கிளீனா 2 ஸ்டெப் வெளில வந்து ஷூட்டர் தூக்கி ஒரு 6. ஸோ அதனால இவங்க வந்து புது புது வே ஸ்ட்ராட்டஜிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்களை கார்னர் பண்றது எப்படின்னு மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ். அதுலயும் வரும் டெர்பிகா போற இல்லைன்னு சொல்ல. பட் தப்பி தவறி கொஞ்சம் ஃபுல்லர் லெங்க் நீங்க சொல்ற மாதிரி போட்டா ஒன்னு மிட்வீக்ல 6 இல்ல ஸ்ட்ரெயிட்ல 6 அது கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால பட் லெஃப்ட் ஹேண்டர்ஸோட தேர் நாட் சோ கம்ஃபர்டபுள் மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ். இதை கவனிப்பாங்க வீடியோல கண்டுபிடிச்சு டெஃபினட்டா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பேக் பண்ணுவாங்க இவங்க டீம் அகைன்ஸ்ட் ஆடும்போது. அண்ட் இம்ப்ரூவைசேஷன் பத்தி நம்ம ஷோல நீங்க நிறைய பேசியிருக்கீங்க. அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு பஞ்சாப் கிங்ஸோட பேட்டர்ஸ் அந்த ஓபனர்ஸ் 2 பேரும் சரி, அதுக்கப்புறம் வந்த ஸ்ரேயஸ் ஐயர்ல இருந்து கடைசி 20வது ஓவர் வரைக்கும் பிஹைண்ட் த ஸ்கொயர் போன ரன்ஸ் மட்டுமே இன்னைக்கு அவ்வளோ நிறைய பவுண்டரிஸ் வந்து கட் ஷாட்ல வந்து பின்னாடி தேர்ட் மேன் கிட்ட அடிக்கிறாங்க. பல பால்ஸ் வந்து ஸ்வீப், ரிவர்ஸ் ஸ்வீப், அப்புறம் வந்துட்டு இந்த ஹுக்கு பின்னாடி அடிக்கிறாங்க. என்னென்னமோ பண்ணி அந்த பிஹைண்ட் த ஸ்கொயர் மட்டுமே தேர்ட் மேன் ஃபைன் லெக்ல அவ்வளோ விக்கெட்ஸ், அவ்வளோ ரன்ஸ் வந்து இன்னைக்கு போச்சு அவங்க கிட்ட இருந்து. ஆமா, பிகாஸ் 2 பேருமே 2 மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸுமே ஆஃப் த விக்கெட் ரொம்ப ஃபாஸ்ட் இல்ல. ஸ்ட்ரெயிட்டா அடிக்கும் போது ஆர்க்ல கரெக்டா படமாட்டேன்றது. பிகாஸ் தேர் ஆல்வேஸ் கெஸிங் இந்த பால் உள்ள வர போதா வெளில போகுதா. அப்போ ப்ரொஃபஷனல் பாத்தீங்கன்னா திடீர்னு ரிவர்ஸ் ஸ்வீப்ல விட்டார் பாருங்க ஒரு 6 செம ஷாட். அதனால அவங்கள கான்கர் பண்றதுக்கு ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் ஈஸியா ஆடுறாங்க. பட் இன்ஃபேக்ட் இனிமே நிறைய பேர் ஸ்டெப் அவுட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நீங்க வேணா பாருங்க, ஸ்டெப் அவுட் பண்ணி ஆடுவாங்க. ஏன்னா ஸ்டெப் அவுட் பண்ணி வெஞ்சி லைன் நீங்க கண்ணாப்பனான்னு மாங்குயிலே பூங்குயிலன்னு சுத்தினீங்கன்னா சத்தியமா அவுட் ஆடுவீங்க. அது மாதிரி முடியாது. கொஞ்சம் சயின்டிபிக்கா இறங்கினீங்கன்னா அவங்களை கார்னர் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. மோர் சோ ஃபார் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ். ஈவன் அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸோடைய ரிதம் கம்ப்ளீட்டா நீங்க சொன்ன மாதிரி இவங்களுடைய இந்த ஒரு இனோவேட்டிவ் பேட்டிங்ல மெத்தாடிக்கலா ஆடாம இந்த பின்னாடி எல்லாம் அடிக்கிறது இந்த மாதிரிலாம் ஷாட்ஸ் வேரியடா வைக்கும்போது எங்க ஃபீல்ட செட் பண்றது, என்ன லென்த்ல பவுல் பண்றதுன்னு தெரியாம ரொம்ப தடுமாறினாங்க அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ். பட் ஒரு சின்ன விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன். போன மேட்ச்ல இவங்க ஜிடி கூட விளையாடினப்ப இதே கேகேஆர் கொல்கத்தா நைட் ஈடன் கார்டன்ஸ்லயே ஃபர்ஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில் வாஸ் அகைன் 100+. 120ல தான் ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் விக்கெட்டை எடுத்த அதே ஆண்ட்ரே ரசல் தான் இன்னைக்கு இவங்களுடைய இந்த ஓபனிங் பார்ட்னர்ஷிப் எடுக்கிறாரு. போன மேட்ச்ல 13th ஓவர், இந்த மேட்ச்ல 12th ஓவர். அதே ரசல் தான். அண்ட் அகைன் இட் இஸ் a ஷார்ட் பால். அது வரைக்கும் அந்த ஓபனர்ஸ் 2 டீம்லயுமே பாத்தீங்கன்னா 2 மேட்ச்லயுமே ஜிடியோட ஓபனர்ஸ் அண்ட் இந்த ஓபனர்ஸ் ஃப்ரண்ட் ஃபுட்ல அழகா அடிச்சுட்டு இருக்காங்க. அது வைபவ் அரோராவா இருக்கட்டும், இல்ல வந்து நிதிஷ் ஹர்ஷித் ராணாவா இருக்கட்டும், இன்னைக்கு போட்ட சக்கரை யாருமே வந்து ஒரு ஷார்ட் பால் அதுவும் நல்ல பவுன்சர் அட் ஒரு செஸ்ட் லெவலுக்கு போடவே இல்லை. ஒரு டெஸ்டே கொடுக்காத மாதிரி இருந்துச்சு. which ஆண்ட்ரே ரசல் did and got a wicket. ஆமா, கரெக்ட். சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே உங்களுக்கு சொன்னேன், இந்தியா பும்ரா இல்லைன்னா நெக்ஸ்ட் பெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா தான். பட் இந்த ராணுக்கு ஏன் அவர் மேல கான்பிடன்ஸ் வர மாட்டேங்கிறது எனக்கு புரியவே இல்லை. அவர் தான் வரணும் நியாயமா போலிங்க்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் வரணும். இப்போ அந்த மாதிரி ஒரு போலரை விட்டு நீங்க வைபவ் அரோரா கத்துக்குட்டியா இருக்கிற வைபவ் அரோரா கொடுத்தீங்கன்னா அவருக்கே ஒரு மாதிரி இருக்கும். நீங்க சொல்லல மில்லருக்கு முன்னாடி மீதி பேர் சம்மத்துல அனுப்புறாங்கன்னு சொன்ன பாருங்க. மில்லர் ஒரு டாப் கிளாஸ் ஹிட்டர் ஒரு பினிஷரை வச்சுன்னு மீதி கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் அப் ஃப்ரண்ட் அடிச்சீங்கன்னா அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும், காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி கத்துக்குட்டி ஓகே பினிஷர்ஸ் பண்ணுவாங்க ரைட்டு. பட் இன்னொரு சுப்பீரியர் பிளேயரை வச்சு நீங்க முன்னாடி அனுப்பக்கூடாது ஹெட் ஆஃப் மில்லர். அதே டைப்ல இவங்க நான் முதல் மேட்சே உங்களுக்கு சொன்னேன், 8வது 9வது ஓவர் கொண்டு ராணாக்கு வந்து டிசப்டிவ் பவுன்சர், ஃபண்டாஸ்டிக் ஸ்லோ ரன் எல்லாமே இருக்கு. ஸோ அவர் வந்து நீங்க ஏர்லியா கொண்டு வந்தீங்கன்னா தான் விக்கெட் எடுப்பார். அவர் இப்ப பாருங்க ரொம்ப திடீர்னு 6வது 7வது ஓவர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சுமாரா போடுறாரு. அவர் ஈஸியா அடிக்கிறாங்க. அதனால அந்த மிஸ்டேக் அவங்க பண்றாங்க. இந்த சைட்ல பேட்டிங் நீங்க பாருங்க, இந்த வதேரா எக்ஸ்ட்ராடினரி பிளேயர். வதேரா மாதிரி 6 அடிக்கிறதுக்கு அங்க ஆளே கிடையாது. பிரியான்ஷ் அப்படியே கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும் ஒரு இன்னிங்ஸ். இவங்க பாட்டு உள்ளுக்குள்ள மேக்ஸ் வெல்லு, மீதி இருக்கிற மினி வெல்லு, போர் வெல்லு எல்லாரும் வச்சுக்கிறாங்க ஃப்ரண்ட்ல. ஸோ அதுவும் ராங். அது வேஸ்ட் பண்றாங்க. அப்ப இன்னொரு 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் வதேரா ஃப்ரண்ட்ல அமைச்சிருந்தாங்கன்னா.
சார் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கேகேஆர் இன்னைக்கு மேட்ச் அவங்க விளையாடி இருந்தாங்கனாலும் கூட இந்த செகண்ட் இன்னிங்ஸ் எவ்வளவு பேருக்கு அந்த நம்பிக்கை அவங்க அடிச்சிருப்பாங்கன்றது இருக்குன்றது தெரியல. பிகாஸ் போன வருஷம் மாதிரி இல்ல. அவங்களோட பேட்டிங் வந்து ஓரளவுக்கு தான், பவுலிங் தான் மேஜர் கன்சர்ன் கண்டிப்பா. பிகாஸ் அவங்களோட பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அங்க எங்கெல்லாம் பிரச்சனை ஆயிருக்குது அப்படின்னா, நல்ல ஸ்கோர்ஸ் அடிச்சு கூட அவங்க பவுலர்ஸ்னால அதை டிஃபெண்ட் பண்ண முடியாத இன்ஸ்டன்சஸ் நிறைய இந்த சீசன்லயே இருக்குது. when they scored 234 அதை எல்எஸ்ஜி ஈஸியா சேஸ் பண்ணாங்க. அவங்களுடைய பேட்டர்ஸ் வந்துட்டு ஆர்சிபி கூட முதல் மேட்ச் இனாகரல் மேட்சே பாத்தீங்கன்னா 174 அடிச்சாங்க, அதையும் சேஸ் பண்ணாங்க. மும்பை ரொம்ப கம்மி ஓவர்ஸ்லயே 12th ஓவர்லயே வந்து மும்பை இந்தியன்ஸ் அவங்க சேஸ முடிச்சிட்டாங்க. 17th ஓவர்லயே வந்து இவங்க முடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இவங்களுடைய பவுலிங் டிபார்ட்மெண்ட் வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. பட் பேட்டிங் எங்கேயாவது தான் சொதப்பி இருக்கு. அன்னைக்கு சென்னை கூட வந்துட்டு விளையாடினப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு ரொம்ப கம்மியான ஸ்கோர் அடிச்சது. இந்த மாதிரி வந்து பேட்டிங் ரொம்ப எங்கேயாவது தான் பிரச்சனையா இருக்கு. பட் பவுலிங் இஸ் a மேஜர் கன்சர்ன் ஃபார் கேகேஆர் திஸ் இயர். அவங்களுக்கு மேஜர் லெட்டவுனே இந்த வருஷம் அந்த பவுலிங்கா தான் இருந்திருக்கு. ஆமா, பிகாஸ் மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் வந்து 2 பேரும் சேர்த்து 4 விக்கெட்ஸ் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோ, 2 விக்கெட் எடுத்தாங்கன்னா அவங்க ரன் மொத்தமே 50 ரன் 55 ரன் தான் போகும் மேக்சிமமே. இப்போ கண்ணாப்பண்ணு 60 70 80 எல்லாம் போகுது. பிளஸ் விக்கெட் ரொம்ப எடுக்க மாட்டேன்றாங்க. விக்கெட்ஸ் எடுத்து மேட்சை மாத்துவாங்க 2 பேரும். அதை பண்றது இல்ல. அதான் நான் சொன்னேன், ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் பண்ணி இவங்க 2 பேரும் கார்னர் பண்றதுக்கு பியூட்டிஃபுல்லா யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்லாட்டி இவ்வளவு ப்ராப்ளம் வருது. அதனால அவங்க பாருங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தப்பி தவறி பால் அப்படி கொஞ்சம் ஏர் கொடுத்தாங்கன்னா டெஃபினட் 6. பிச் ஆஃப் த பால் வந்துட்டாங்கன்னா, பிச் ஆஃப் த பால் வந்துட்டீங்கன்னாலோ இல்ல ஃபுல் டாஸ் ஆடுறீங்கனாலோ அது லெக் பிரேக்கா இருந்தாங்கன்னா கூகுளியா இருந்தது எல்லாம் ஒண்ணுதான். பிச் ஆஃப் த பால் வந்துட்டீங்கன்னா அண்ட் இந்த பிச்சில் வந்து பெரிய அவங்களோட பைட் எதுவும் ரொம்ப பெருசா இல்லை போலர்ஸுக்கு. அது அடுத்த ப்ராப்ளம். அதனால ரொம்ப ரொம்ப கன்வின்சிங் ஆச்சாங்க. அதாவது இந்த 2 மிஸ்டேக் ஸ்பின்னர்ஸுக்கு லீஸ்டா மரியாதை கிடைச்சதே இந்த மேட்ச்ல தான் நினைக்கிறேன் பேட்டர்ஸ் கிட்ட. So before we move to comment section, இந்த மேட்சோட அந்த ஃபீல்டிங் பத்தி பேசிக்கலாம்னு நினைச்சேன். சேத்தன் சக்காரியா ஒரு ஃபுல் டைவ் அடிச்சார். அந்த பால் வந்து நமக்கு ஒரு 90% தெரியும், அதெல்லாம் வந்து கேட்ச் புடி பார்ப்பான்னு யாராவது யோசிப்பாங்க. பட் இருந்தாலும் இப்ப நிறைய ஃபீல்டர்ஸா இருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேட்ச் பண்ணி ஓகே இது நம்ம வந்துட்டு இது பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு சொல்லிட்டு நின்னுட்டு பாதி பாடியை நடுவுல போட்டு கையை போட்டு தடுக்க பார்ப்பாங்க. சில பேர் டைவ் அடிக்காம அங்க நடந்தா வருவாங்க. ஆனா இவரு 100% எஃபர்ட் போட்டு, நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே முதல் மேட்ச் விளையாடுற அந்த சீசன்ல அதுல வந்து ஒரு ஃபுல் எஃபர்ட் போட்டு பறந்து வர இந்த சந்திரமுகி படத்துல ரஜினி வந்து அந்த காஃபியை தட்டி விடுறதுக்காக பறந்து வருவார். அந்த மாதிரி ஃபுல் டைவ்ல பறந்து வந்து அந்த பாலுக்கு மட்டும் பொத்துன்னு விழுந்தாரு. சோ அந்த மாதிரி எஃபர்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் வேற அனதர் ஃபீல்டர்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 பேர்லாம் வந்து கேட்ச் டைவ்ல விட்டதையும் நம்ம பார்த்தோம். அந்த அதை பத்தி நான் கேட்கலாம் நினைச்சேன். சக்கரையா வந்து அவர் வந்து ஸ்வீட் ஆர்ட், உண்மையிலேயே பேருக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட் ஆர்ட் அவர். ஏன்னா ஒரு 4-5 சீசன்ஸ் பிஃபோர் அவர் உள்ளுக்குள்ள வந்து அந்த சீசன்ல ஷார்ட் ஃபைல்ல ஒரு கேட்ச் பிடிச்சார் பாஸ், பறந்துட்டு. நேற்று கமிண்டு பிடிச்ச மாதிரி ஒரு கேட்ச். அண்ட் அப்பதான் இப்போ ஷாக் ஆகணும், இவ்வளோ பெரிய ஃபீல்டர். பட் கூடிய மட்டும் மெயின் போலர்ஸ்ல இப்ப இவர் மெயின் போலர் ஆயிட்டாருன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுனில் நாராயணோ வருண் சக்கரவர்த்தியோ அவங்க வந்து பயங்கர டைவிங் கேட்ச், மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் கேட்சஸ் பிடிக்கிறதுக்கு கண்ணாப்பண்ணான்னு ஓடுறது ஜடேஜாலாம். இந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஒரு விரலையும் எங்கேயோ அடிபட்டதுன்னு வச்சுங்களேன், பினிஷ்ட் போலிங் அனாலிசிஸ். அதனால ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் நம்ம கொடுத்துதான் ஆகணும் பிஸ்டா போலர்ஸுக்கு. அதுக்காக வந்து ரொம்ப கேஷ்லாம் அவங்க பிடிக்கலாம்னு நான் சொல்ல. ரொம்ப ரொம்ப பியாண்ட் நார்மல் மச் அபவ் ஆவரேஜ் டேலண்ட் வேணும் அந்த கேட்சை பிடிக்கிறதுக்கு, அந்த ஃபீல்டிங்கை தடுக்கிறதுக்கு இருந்துச்சு. அவங்க அதுக்கு போகாம இருக்கிறது பெட்டர். பிகாஸ் ரொம்ப பெருசா அஃபெக்ட் ஆகும் டீம் அதை பண்ணாங்கன்னா. ரைட் சார், கமெண்ட் செக்ஷனை பாத்துருவோம் சார். நடந்து முடிஞ்ச சிஎஸ்கே எஸ்ஆர்எச். பிஃபோர் கமெண்ட் செக்ஷன் ஒன்று சொல்லிச்சேன். இந்த வைபவ் இருக்காரு, அவர் வந்து அவர் என்ன பண்றாருன்னா அன்னைக்கு சொன்ன மாதிரி அவர் வந்து ஃபீல்டு ஒன்று செட் பண்ணணும். அப்புறம் பட் என்ன பிரியான்ஸ் ஆடும்போது அப்படி ஒரு கவர்டரை வச்சாரு. அந்த பிரியான்ஸ் கிளியரா தெரியுது, கவர்ஸுக்கும் மிடாவுக்கும் நடு கேப்ல ஒரு ஆடுறாரு. அது எந்த போல வச்சாரு, ஃபுல் டாஸ் எல்லாருமே அடிக்கலாம். அந்த ஃபுல் டாஸ் அந்த கேப்ல அடிக்கும்போது இவர் ஏதோ ஒரு ஃபீல்டர் அப்படி கை காட்டுறாரு. அந்த அவர் நினைச்சுக்கிறாரு அந்த ஃபீல்டர் அவர் சொன்ன இடத்துல நிப்பாரு, கேப்லயும் நிப்பாரு வச்சுக்க, 2 டபுள் ரோல் பண்ண முடியாது. பண்ணிட்டு க்ளோஸ் அப்ல விதவிதமான ரியாக்ஷன் காட்டுறாரு. அவர் என்னைக்கு அவர் மாறுவார்னு தெரியல. அவர் போலிங் தப்பா போட்டுருக்கு. பாலா இங்க திடீர்னு பவர் பிளே, இங்க யூஸ்வல் பவர் பிளேங்க பவர் கட் ஆயிடுச்சு, பவர் கட் பிளே. அதனால நானும் கொஞ்சம் மெதுவா சிங்கிள்ஸுக்கே போறேன். நல்ல வேளை நம்ம க்ளோசிங்க்கு வந்துட்டோம். அண்ட் அதான் இன்னைக்கு வந்து அவங்க திருப்பி சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஃப்ரீக்வெண்ட் சாப்பிங் அண்ட் சேஞ்சிங் பிளஸ் டவுன் ஷிஃப்ட் பண்றது அதெல்லாம் பண்றதுனால கேகேஆர் கண்டிப்பா கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தோன்றுது சேசிங்ல. இன்ஃபேக்ட் என்னோட சஜஷன் வெங்கடேஷ் ஓப்பனிங் வருது எவ்வளோ பெட்டர்னு நினைக்கிறேன். அவர் ரன் ஃப்ளோ இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா வந்த உடனே ஸ்பின்னர்ஸ் வந்து
கச்சா முச்சான்னு இறங்கி அக்ராஸ்லாம் ஆடணும் ட்ரை பண்ணி எப்போதும் அவுட் ஆகிட்டே இருக்காரு. அதனால ஐ திங்க் அவங்க வந்து டெஃபினட்டா ஒரு ஓப்பனிங் அமிச்சா பெட்டர். இன்னும் அவங்களுக்கு இன்னும் ஸ்டெபிலிட்டி இன்னும் பெட்டரா இருக்கும் அவங்க கேம். ரைட், ஓகே சார். கொல்கட்டால ஜிடிலலாம் நிறைய நமக்கான தமிழ் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் உள்ள போயிருங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. அப்போ சார் இந்த மேட்சுடைய சிஎஸ்கே எஸ்ஆர்எச் உடைய கமெண்ட் செக்ஷனை பார்த்துருவோம். சார் மேஜரா 2 விஷயங்கள் கேட்டிருக்காங்க. ஒருத்தர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, மிஸ்டர் அவர் பேர் எனக்கு கண்டிப்பா தெரியல. நேத்து இவர் தான் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு நினைக்கிறேன். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, கான்வே வந்துட்டு சாம் கரனுக்கு பதிலா விளையாடி இருக்கணும்னு நீங்க சொன்ன பாயிண்ட் வந்துட்டு அவரும் சொல்லியிருக்கிறாரு. அதே சமயத்துல இன்னொரு விஷயம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பாஸ்கி சார் ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் வீடியோஸ் சின்ஸ் தோஸ் ஓல்ட் டேஸ். அப்பல இருந்து நான் அவங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். ஐ அட்மையர் யுவர் ரிவ்யூ, எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குது. என்ன கொஸ்டின் கேட்கிறேன் அப்படின்னா, கோயங்காக்கும் இந்த இந்தியன் விக்கெட் கீப்பர்ஸ்க்கும் என்னதான் பஞ்சாயத்து? பூனே வந்துட்டு டீம்ல நம்மளுடைய ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸ்ல தோனி உள்ள இருந்தப்ப அங்கேயும் கேப்டன்சில இருந்து அவரை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டீவ் ஸ்மித் உள்ள கூப்பிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளுடைய கேஎல் ராகுல சட்டை போட்டாரு. இப்ப ஆல்மோஸ்ட் வந்து எப்படா நம்ம ரிஷப் பண்ணிட்ட காது மேல ஏறி கடிக்கலான்னு வெயிட் பண்றாருல. சோ இந்த மாதிரி வந்து எல்லா விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போது என்னதான் பிரச்சனை? விக்கெட் கீப்பர்னா ஏன் அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. விக்கெட் கீப்பர் கேப்டன் பிடிக்கல சுத்தமா இல்ல. விக்கெட் கீப்பர் கேப்டன் அண்ட் குட் பேட்டர், 3 பேர் ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல், தோனி எல்லாரோடையும் பிரச்சனை. அது ஏதோ ஃப்ரஸ்ட்ரேஷன் நினைக்கிறேன். நான் இப்படி யோசிக்கிறேன், நம்ம ஹியூமர் ஆங்கிள் யோசிச்சா கண்டிப்பா ஏதோ லவ் ஃபெயிலியர் இருந்திருக்கு. அதனால அவர் வந்து இவங்க 3 பேரை பிடிக்கல. பட் இந்த 3 பேர் விக்கெட் கீப்பரா இருக்கிறதுனால அது லவ் ஃபெயிலியர் இல்ல பாஸ், க்ளவ் ஃபெயிலியர் நினைக்கிறேன். அது அவருக்கு ரொம்ப அப்செட் ஆகிறாரு. அதுல யாராவது இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் சொல்லணும். அவர் வந்து ஒரு டீமோட ஓனர்ஸ் என்னைக்கான சிஎஸ்கேல ஒரு கோச்சோ ஒரு டீம் மேனேஜ்மெண்ட்டோ யாராவது இந்த மாதிரி பிஹேவ் பண்ணி பாத்துருக்கீங்களா? இருக்கவே இருக்காது. அதனால வேற எந்த டீம்ஸ்லயும் எனக்கு தெரிஞ்சு பிரீத்தி சிந்தாலாம் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. அவங்க டீம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க வந்து முகத்தெல்லாம் காட்ட மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ரேர். எஸ்ஆர்எச்லயும் அவங்க ஓனர் வந்து என்ஜாய் பண்றாங்க. அதெல்லாம் ரைட். யாரும் இந்த மாதிரி வந்து கிரவுண்ட் நடு கிரவுண்ட்ல வந்து திட்டவே மாட்டாங்க. இப்போ இவருக்கு சப்போஸ் இவர் ஒரு டீம் நடத்துறாரு, இவருடைய பிசினஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யாரோ ஒரு கிளைண்ட் வந்து எல்லா ஸ்டாஃபுக்கு முன்னாடி இவருடைய ஆபீஸ்ல பிடிச்சி ஏறினார் எப்படி இருக்கும்? ஓகே எடுத்துப்பாரு. அதான் அவர் புரிஞ்சுக்கணும். திருப்பி அவருக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். பணம் நிறைய இருக்கும், மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் உங்க கையில இருக்கும். நீங்க 10 ஐபிஎல் டீம் கூட நீங்க வாங்குவீங்க. பட் நீங்க வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாவோ கீப்பரோ வாங்க முடியாது கையில காந்தி நோட்டை வச்சுன்னு. அது நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த 3 பேரும் கிரிக்கெட்ல ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் டிக்கெட் கீப்பர் ஆரம்பிச்சு விக்கெட் கீப்பர் ஆயிட்டாரு, வேர்ல்ட் ஃபேமஸ். அவர் தான் தோனி. அவங்க எல்லாம் கிரிக்கெட்டை வச்சுன்னு அவங்க வந்து மில்லியனர் ஆயிட்டாங்க. பட் நீங்க மில்லியனரா இருந்துட்டு நீங்க கிரிக்கெட் ஆக முடியாதுன்றது நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா கொஞ்சம் அமைதியா இருப்பீங்க. ரைட் சார். டெக்னிக்கலி ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. சிஎஸ்கே ஏன் வந்து பத்திரானாவை எப்பவுமே அந்த ஒரு டெத் ஓவருக்கு அவர் மட்டும் தான் வேற வழி இல்லைன்னு சொல்லி அந்த ஒரு 12th ஓவருக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்றாங்க. அவரை ஏன் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்ல எங்கேயாவது கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பியூட்டிஃபுல் கொஸ்டின், லவ்லி கொஸ்டின். நான் நேத்து இந்த பாயிண்ட் பவர் பிளே கேட்ட உடனே பவர் வந்துச்சு, சிஎஸ்கேக்கு பவர் வந்துச்சு. ஜோக் இல்லையா? பவர் வந்துச்சு. That's a lovely question, sir. And I thank him because I was wondering, ஐயோ இந்த பாயிண்ட் நேற்று சொல்லி என்னன்னா, எப்போ பார்த்தாலும் 13, 15, 17, 19 பதிரனா. இப்போ ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்து பவர் பிளேல 9 பேர் உள்ள இருக்கு இல்லையா? அதுல வந்து எட்ஜஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்படி தூக்கி விட்டு ஏகப்பட்ட கேப்ஸ் வெளியில இருக்கும். அவருடைய ஸ்பீடுக்கு பறந்து போடும். 6, 4 எஸ்பெஷலி பவுண்டரிஸ் எக்ஸ்ட்ரீமா போன்றதுனால மிடில் கொண்டுடலாம். பட் ஏன் 13, 15, 17, 19 வச்சிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஆக்ஷன் இருக்குல்ல, ஸ்லிங் ஆக்ஷன் இருக்குல்ல, அதுல ஒன்ஸ் ஒரு ஓவர் போட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்னேன், அவர் வந்து ஒரு காயினோ ஒரு கர்ச்சீஃபோ வச்சு நிறைய லைன் அண்ட் லெங்த் பர்ஃபெக்டா பிராக்டிஸ் பண்ணும். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரே பண்றாரு ஒயிட்ஸ். அது பேசிக் காரணமே அந்த ஆக்ஷன். இப்ப அந்த ஆக்ஷன்ல போடும்போது நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா திருப்பி அந்த ரிதம் செட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். மீதி நார்மல் போரஸ் மாதிரி கிடையாது. அதனால ஆன் த ட்ராட் 4 ஓவர் கொடுக்கணும்னு பிளான் பண்றாங்க. அதனால தான் டுவர்ட்ஸ் எண்ட் வந்ததுன்னா இன்னும் சேஃபர், விக்கெட்டும் விழும், ரன் ரேட்டும் ஸ்டெம் பண்ணலாம்னு பண்றாங்க. 13, 15, 17, 19. பட் நேத்திக்கு மாதிரி இப்போ 2 டே சிச்சுவேஷன் ரொம்ப டவுன்ல இருக்கு சிஎஸ்கே. ஏதாவது ஒரு கேம் சேஞ்சர் ஏதாவது பண்ணுன்றச்சு. அவர் கேட்கிற பாயிண்ட் பர்ஃபெக்ட். நம்ம பவர் பிளேல கொண்டு வந்துதான் ஆகணும். அதான் நான் சொன்னேன், லோ ஸ்கோரிங் அன்னைக்கே 100 ரன் 10 ரனாவே 9th ஓவருக்கு அப்புறம் தான் கொண்டு வந்தாங்க. அது முடியாது. 220 எல்லாம் டிஃபெண்ட் பண்ணும்போது இந்த ஃபார்முலால போலாம். பட் லோ ஸ்கோர் நீங்க டிஃபெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாவே 10 ரனா சீக்கிரம் வந்துதான் ஆகும். அதை நம்ம ஒரே டெம்ப்ளேட்டா எடுத்துட்டு போக முடியாது. எண்ட்ல அட்லீஸ்ட் ஒரு 2 overs ஃப்ரண்ட்ல வந்தாதான் பெட்டரா. ஃபண்டாஸ்டிக் பாயிண்ட் அவர் சொன்னது.
ரைட், ஓகே சார். நாளைக்கு பார்ப்போம். டபுள் ஹெட்டர்ஸ் 2 மேட்ச் இருக்குது நமக்கு. ஒரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ், ஒரு பக்கம் ஆர்சிபி. மேட்சஸ் அப்படியே சூடு பிடிக்க போகுது. பாப்பா சார் எப்படி இருக்க போகுது நாளைக்கு? லவ்லி. அண்ட் இன்னும் இன்னைக்கு வந்து முதல்ல நம்ம சொன்னது ஒரு தமாஷ் விஷயம் ஒன்று சொன்னவங்களுக்கு, பெங்களூர் vs கேகேஆர்னா இவங்க சால்ட்ல ஆரம்பிப்பாங்க, இவங்க சர்க்கரை ஆடுவாங்கன்னு. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பேச்சுல இன்னொன்னு வந்தது, இந்த மூவிஸ் வந்து பேன் பண்றாங்க அப்படின்ட்டு அந்த எம்புரான் ஒரு படத்துக்கு ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. மோகன்லால் படம் நினைக்கிறேன், எம்புரான். அதை பார்த்த மாதிரி சீரியஸே பிடிக்காது, டென்ஷனா பேசியிருந்தாங்க. அது ஆக்சுவலி என்ன காரணம் நல்லா பேசிட்டு ஒரு குரூப்ல. அப்ப சொன்னேன், சார் சண்டை போடாதீங்க, இங்கதான் சார் இந்த பிரச்சனை. அந்த இங்கிலீஷ்ல அந்த படம் எடுக்கிறாங்க, எம்புரான். அப்படியா படம் பேரு அப்படின்னாங்க, நிகலஸ் புரான் அப்படின்னு பாருங்க. டப்பு 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 ஸ்டாப் பிளாக்ல எல்லாரும் மறைஞ்சாங்க. அதனாலதான் சொல்றேன், ரொம்ப சீரியஸா எதுவுலயுமே போயிடக்கூடாது. ஜாலியா எந்த பிரச்சனை ஆங்ஸைட்டியோ அதை கலாய்ச்சி விட்டுணும். அப்பதான் லைஃப் ஜாலியா இருக்கும். நமக்கு இருக்கிற மூமெண்ட்ஸ் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இன்னொருத்தர் மேல. So let's enjoy the game, enjoy the fun. மறுபடியும் சந்திப்போம் on our favorite RRR. Thank you, sir.